நான்வெஜ் சாப்பிட்ட அதே திருப்தியோட ஒரு வெஜ் ரெசிபி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இந்த உதிரியான பாஸ்மதி ரைஸில் பண்ண மஷ்ரூம் புலாவ் ட்ரை பண்ணுங்கள். கூடவே இந்த மீல் மேக்கர் கிரேவி சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், அதுவும் தக்காளி சேர்க்காம. இந்த ரெசிபிக்காக ஒரு பாக்ஸ் அளவு மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட அரை கப் அளவு புதினா பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் இந்த அளவுக்கு மசாலாவில் ஊறும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் 10 நிமிஷம், அதிகபட்சம் 1 ஹவர் ஊற வைக்கலாம். இந்த மஷ்ரூமை நான் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்காக 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 5-6 கிராம்பு, 4 பட்டை. இந்த ஸ்பைசஸை எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் இன்றைக்கி இந்த ஒரு ஆளாக்கில் அரிசி எடுத்திருக்கேன், அது 300 கிராம் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே சமயத்தில் கொஞ்சம் மஷ்ரூம் நீர் விடும், அந்த அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணியும் 1/2 கப் அளவு பாலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பசும்பாலுக்கு பதிலாக தாராளமாக தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பால் ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்லா பஞ்சு போல் இருக்கும், அதே சமயத்தில் அசிடிட்டி க்ரியேட் பண்ணாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த விதத்துலேயும் தண்ணி அதிகமாக பார்த்துக்குங்க, அப்போ தான் நமக்கு புலாவ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே மாதிரி தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம புலாவுக்கு தம் போட்டுடலாம். பழைய தோசைகள் இருந்தால் அது மேலே குக்கரை வச்சுருங்க. குக்கரில் விசிலும் போட்டுடலாம். 20 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பொறுமையாக இது வேகட்டும். இப்போது கிரேவிக்காக கொதிக்கிற தண்ணீரில் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி ஜன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. புதினா அரைச்ச அதே ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 7-8 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விடுங்க. அது கூடவே 1 கப் அளவு பொடி அரைஞ்ச ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் நல்லா நிறம் மாறணும், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்கிற மீன் மேக்கரையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, மீல் மேக்கர் நல்லா தண்ணி விடும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படி இல்லைனா புதினா தூவி பரிமாறுங்க. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த புலாவை பார்த்துடலாம். இதே மாதிரி ரைஸ் மேலே பார்க்குறதுக்கு நீளமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக புலாவ் உதிரியாக கிடைக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க.
அவ்வளோதான், உதிரி உதிரியாக மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் அப்படி இல்லைன்னா நட்ஸ் தூவி பரிமாறுங்க. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.